இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ், அந்த இரிட்டேட்டிங் ஃபேஸை விட இரிட்டேட்டிங்காக ஒரு விஷயம் சொன்னிச்சு. கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு பெண்ணாவே பிறந்திருக்கலாம். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்க தலைவருக்கு இப்போ டைவர்ஸ் ஆக போகுது. அடடா, தலைவருக்கு டைவர்ஸ் ஆக போகுதே, சிங்கிள் ஆகிடுவாரு. இப்போ நம்ம பொண்ணா பிறந்ததான் தலைவர் உஷார் பண்ணி நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துருக்கலாமே. ஐயோ, அந்த அளவு ஒரு மாதிரி பெண்ணானாலே ஒரு மாதிரி நாகரிகமாக தங்கச்சியாக பார்ப்பாரு. நான் பெண்ணானா எவ்வளோ அழகாக இருப்பேன், நேரம் அந்த இடத்த பிடிச்சிருக்கலாம். அவர் நல்ல தொடர்பை மாற்றி நான் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அதுக்காக இல்லை, அப்படி நினச்சி இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் சொல்லலை. இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் எதுக்கு அப்படி சொன்னிச்சுன்னா, அவர் சொன்ன திட்டங்கள் அப்படியா, அந்த திட்டத்துக்காக ஒரு பெண்ணாவே பிறந்திருக்கலாமா. ஏன் பெண்ணா பிறக்கணும்? பெண்ணா மாறுங்க, உங்களுக்கு வேணா மாறிடுங்க, பெண்ணா மாறுங்க. அது நான் பிறக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாமே. ஆம்பளையா இருக்குன்னா ஆம்பளையா இருங்க, பொம்பளையானா பொம்பளையா இருங்க. அது உங்கள் இஷ்டம் தானே, அதுக்கு சுதந்திரம் இருக்கு. அதை விட்டு பொண்ணா பிறந்திருக்கலாம். இவங்க தலைவர் ஒரு வாட்டி சொன்னார், நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயி மகனா பிறக்க விரும்புகிறேன்னு. எதுக்கு விவசாயி மகனாக தான் இருக்கணுமா? என் விவசாயம் இருக்கக்கூடாத? விவசாயி மகனாக தான் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணி எங்களை உண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது ஒரு இரிட்டேட்டிங், அது ஒரு இரிட்டேட்டிங் இல்லாத ஸ்மூத்தாக இச்சி கார்டு போட்டால் எப்படி ஸ்மூத் ஆகும், அந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு மனிதர்கள். அதாவது பெண்ணாக பிறந்திருக்கலாமா. கருமம்.